Hello friends, welcome to Scoris Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன எக்ஸாம்க்கு என்ன டேட்ல வந்து எக்ஸாம்ஸ் வருது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில ஏஎல்பி எக்ஸாம் தான், அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதுக்கான எக்ஸாம் வந்து என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 25th to 29th November 2024. ஓகேவா? இப்போ நம்ம அக்டோபர்ல இருக்கோம். அடுத்த மாசம் கடைசி 25 to 29ல வந்து நமக்கு வந்து ஏஎல்பியோட எக்ஸாம் வந்து வந்துடும். ஓகேவா? சிபிடி 1 வந்து வந்துடும் ஏஎல்பிக்கு. ஸோ நம்ம வந்து எந்த சிட்டில எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்றது வந்து நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா 15th November வந்து நமக்கு தெரியும். அட்மிட் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 21st November வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து நம்ம ஏஎல்பியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து எழுத போறோம். ஓகே, 25th to 29th அது என்ன டேட் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம், ஆர்பிஎஃப்ல வந்து எஸ்ஏ எக்ஸாம். அதனோட எக்ஸாம் சிட்டி வந்து எப்போ தெரியும் அப்படின்னா 22nd November வந்து நமக்கு தெரியும். அட்மிட் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 29th November வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸாம் வந்து 2nd to 5th December 2024. ஓகேவா? ஸோ 2 மாசம் இருக்கு, அக்டோபர் நவம்பர் 2 மாசம் இருக்கு. டிசம்பர்ல வந்து எக்ஸாம் 2nd to 5thல என்னைக்காவது ஒரு நாள் இருக்கும் ஆர்பிஎஃப்க்கு எஸ்ஏயோட எக்ஸாம். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம், ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் வந்து எக்ஸாம் சிட்டி வந்து 26th November வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அட்மிட் கார்டு வந்து 2nd December வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 6th to 13th December 2024 வந்து நம்ம ஆர்ஆர்பி ஜே எக்ஸாம் வந்து எழுதுறோம். ஓகேவா? 6th to 13th December. ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து 2 months இருக்கு சாலிடா படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி வந்து 6th December வந்து தெரிஞ்சிடும். அட்மிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 12th December வந்து நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 16th to 26th December 2024. ஸோ டிசம்பர் மந்த் கடைசி 2 weeksல வந்து இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்குமே வந்து 2 months ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு half month இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு. ஸோ வந்து டைம்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து ஸ்மார்ட்டா வந்து இன்னும் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் படிச்சுட்டு நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம் டேட். ஃபர்ஸ்ட் வந்து ஏஎல்பி வந்து கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கடுத்து எஸ்ஏ, அதுக்கடுத்து ஜேஇ, அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எப்படிலாம் படிக்கணும், எப்படி எப்படிலாம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜென்ரலா எல்லாத்துலயுமே வர டாபிக் வந்து என்னன்னா ஆப்டிடியூட் வரும். ஓகேவா? அதனால அது எல்லாருமே படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் வரும், அதையுமே எல்லாருமே படிச்சிருவாங்க. இவங்க இந்த ரெண்டுத்தையுமே வந்து காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே, இப்போ காமன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிச்சிருவாங்க. ஓகேவா? நம்ம எல்லாரையும் தாண்டி அதிகமா மார்க் எடுக்கணும், எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாருமே ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் படிப்பாங்க. மற்ற ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. ஆனா ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா மார்க் எடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம வந்து அந்த ஏரியால கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களோட அதிகமா மார்க் எடுத்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஜென்ரல் சயின்ஸ் வரும், ஹிஸ்டரி வரும், பாலிட்டி வரும், எக்கனாமிக்ஸ் வரும், ஜியாலஜி வரும், ஜியாகிரபி வரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஸ்டாட்டிக் ஜிகே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து மெயினா வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறது வந்து ஜென்ரல் சயின்ஸ் தான். ஓகே, ஸோ 7 to 10 மார்க்ஸ் வரைக்கும் அசால்ட்டா வந்து கேட்பாங்க ஜென்ரல் சயின்ஸ்ல. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஸோ எல்லா டாபிக்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்கோரிசே அகாடமில வந்து நம்ம ஆப் வந்து வச்சிருக்கோம். அந்த ஆப்ல வந்து வீடியோ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு பிசிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வீடியோ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். இதை நடத்துறவங்க வந்து ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டாஃப் தான் வந்து நடத்துறாங்க. ஸோ அதனால வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் எக்ஸாம்ஸ் இருக்கும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வச்சுதான் வந்து இந்த கிளாஸே எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தனியா வந்து வேற எதுவுமே வாங்கி படிக்க தேவையில்ல. இதை மட்டும் படிச்சாலே போதும். நம்ம எக்ஸாம்ல வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்கோரிஸ் இருக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. 249 rupees தான், பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணீங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்க இந்த ஒரு வீடியோ கோர்ஸ் ஃபுல்லா படிச்சீங்கன்னாவே போதும். வேற எதுவுமே நீங்க வந்து பார்க்க வேண்டாம். ஃபுல்லாவே வந்து இதுலயே வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்க்கு வந்து சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இதுவும் நீங்க இது மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவுமே நீங்க படிக்க தேவையில்ல. ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல் மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸ்ல நம்ம 7 to 10 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா அது எதுக்கு நம்ம விடணும்? ஓகே, மத்தவங்களாம் வந்து அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாம் படிப்பாங்களா அப்படின்றது தெரியாது. நம்ம சயின்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும்ல. அப்ப நமக்கு வந்து ஈஸியா வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குல்ல. அதனால நம்ம வந்து கிடைக்கிற சான்சஸ் எதுவுமே வந்து விடக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து ரீசனிங்குமே வந்து நம்ம வீடியோ கோர்சஸ் வந்து போட போறோம், அதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து
அக்டோபர்ல இருக்கும். நான் இப்போ வந்து 7th அக்டோபர் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ 7th அக்டோபர் டு 7th நவம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 1 மந்த் இருக்கு. இன்னையில இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் படிக்கவே இல்லை, இன்னையில இருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மந்த் இருக்கு. அதுக்கப்புறம் 7th டு 7th டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 மந்த்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏஎல்பி எக்ஸாம் மட்டும் தான் வந்து நவம்பர் எண்ட்ல வந்து வருது. மத்த எல்லா எக்ஸாமுமே வந்து டிசம்பர்ல தான் வருது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு சாலிடா வந்து 2 மந்த்ஸ் இருக்கு. ஸோ 2 மந்த்ஸ் வந்து நம்மளால எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்படின்னா தான் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட்லாம் விட்டோம் அப்படின்னா நம்மளால கிளியர் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற 2 மந்த்ஸ் வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேல இது மாதிரிலாம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஓகே? ஸோ இந்த 2 மந்த்ஸ்ல வந்து நம்ம கன்சிஸ்டன்டா வந்து எந்த வேலையுமே எதுவுமே பண்ணாம படிக்கிற வேலையை மட்டும் வச்சுட்டு பிசிக்ஸ்க்கு ஒரு ரீசனிங் கொஞ்ச நேரம், அப்புறம் வந்து ஆப்டிடியூட் கொஞ்ச நேரம், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக்மே வந்து கவர் பண்ணி ஈக்குவலா பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ கோர்சஸ் வந்து வாங்கி படிங்க. ஸ்கோரிசி அகாடமின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு. அது வந்து நீங்க வந்து போன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு வீடியோ கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.